வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சற்று முன் கிடைத்த தகவல். முதல்வராகின்றார் மு.க. ஸ்டாலின். உடைத்து பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், உதவிக்கு ஓடி வந்த பாஜக. இதெல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசின விஷயத்திலிருந்து தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். ஆனா உங்ககிட்ட வழக்கமா வைக்கின்ற கோரிக்கை தான், இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உடைத்து பேசலாம். அவன் நடந்து வரும்போது பெரிய இது ரவுடி மாதிரி நடக்கிறான். நீ ஆட்சி வந்த உடனே ரவுடி மாதிரி நடக்கிற. உன் ஆட்சி போயிட்டா உன்னுடைய கதை என்னாகும்? எவ்வளவு நாள் இந்த ஆட்சி இருக்கும்? நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன், 6 மாத காலத்திற்குள் இந்த ஆட்சி போகவில்லை என்று சொன்னால் பார்ப்போம். கழக தோழர்கள் எதற்கும் வஞ்ச வேண்டாம். 6 மாத காலத்தில் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். நம்முடைய இளந்தலைவர் கட்சியை நடத்துவார்கள் அண்ணன் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாம் டெல்லியிலே அமைச்சர்களாக அமர்வார்கள். அந்த காலம் வருகின்ற போது நீ சினிமாவில் என்ன தப்பு பண்ணா, சினிமாவில் இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவு ஏமாத்துறா, நீ என்னென்ன தப்புகள் பண்ணிருக்க. நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் 6 மாத காலத்தில் ஆட்சி கலைந்துவிடும். முதல்வராவார் ஸ்டாலின், கட்சி தலைவராவார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. வாய்ப்பு இருக்குதா என்று கொஞ்சம் அலசுவோம். அதிமுக கிட்ட 41 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். திமுக கிட்ட 59 எம்எல்ஏக்கள் இருக்கின்றார்கள். திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, 2 கட்சியும் இணைந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகமானது அசுர பலத்துடன் இருக்குதுன்றது திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவி விட்டார்கள். இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்து கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லிட்டு. ஸோ திமுகவுடைய கீழ்மட்ட கட்டமைப்பு கரைகிறது. ஏற்கனவே திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான வாக்கு வங்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு போயாச்சு, சிறுபான்மையர் மற்றும் தலித் வாக்குகள். அதனால் அதிமுகவை விட திமுக கீழ்மட்டத்தில் பலவீனமாக இருக்குது. தலைவர்கள் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றது ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடையிலும் திமுக தலைவர்கள் பேசுகின்ற போது பார்க்குறாங்க. கலைஞர் 100ஆண்டு விழா கொண்டாட்டம். ஆனால் அந்த விழா கொண்டாட்டத்துக்கு தொண்டர்கள் வருகின்றார்கள் என்றால் வர்றதே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு டிவியை பார்த்தாலும் சரி, தலைவர்கள் மேடையில் ஏறிக்கிட்டு சும்மா வாய்க்கீழே பேசுவாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்றத காட்ட மாட்டாங்க. நேற்று அண்ணாமலை அவர்கள் மாநாடு போட்டார். வெளியும் உள்ளேயும் ஏகப்பட்ட கூட்டம். ஊடகம் கூட அண்ணாமலை அவர்கள் பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி காட்டிவிட்டார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கூட்டம் தொடருமா என்று கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். இப்படி புதுசாக கட்சி தொடங்குற அண்ணாமலை பின்னாடி கூட கூட்டம் வருது. ஆனால் 75 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திமுக பின்னாடி கூட்டம் வர்ற மாதிரி தெரியல. அதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திமுக வாக்கு வங்கி போயிடுச்சு என்பதை உறுதிப்படுத்துகிறது. இவ்வளோ பலவீனமாக இருக்கிற இந்த தருணத்தில் நம்ம ஆட்சியை பிடித்தாக வேண்டும் என்று திமுக மற்றும் அதிமுக நினைக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது. காலம்தான் கூட்டணியை எப்படி அமைய வேண்டும், யாரெல்லாம் இணைய வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னது. அதிமுக திமுக ஒன்றிணைந்தால் மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான ஒரு எதிர்வினை வரும், இல்லை ஆதரவு வரும் என்பதை பரிசோதிப்பதற்குத்தான் திமுகவிலிருந்தோ அதிமுகவிலிருந்தோ கருத்து தெரிவிக்காம 3வது ஒரு கட்சியிலிருந்து கருத்து தெரிவிக்க விடுவாங்க. அந்த கருத்து மக்களிடையே வரவேற்பு பெற்றதுன்னு வச்சுங்களேன், எதிர்ப்பு வரலன்னு வச்சுங்களேன் 2 கட்சிகளுக்கு மத்தியில், அது அப்படியே அடுத்த கட்டமாக 2 கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அது செயல் திட்டமாக உருவெடுக்கும். அதுக்கு பிறகு இந்த ஆட்சிக்கு ஆப்பாக மாறும். அதனால்தான் டிடிவி தினகரன் கொளுத்தி போட்டிருக்கின்றார். டிடிவி தினகரன் கொளுத்தி போட்டதை தமிழக வெற்றி கழகமானது ரசிக்கவே இல்லை. அது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் டிடிவி தினகரனை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்துக்கு பயம் விட்டது. ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம விஜய் அவர்கள் ஆக்டிவாக இருப்பார். ஆட்சி போய்விட்டால் அந்த கட்சி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறிடும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால்
ஆட்சி விட்டு இறக்கிறதுல தான் திமுக மற்றும் அதிமுக குறியாக இருக்கின்றார்கள். திமுகவுக்கு 59, அதிமுகவுக்கு 41, 100 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போதே கிடைத்து விட்டார்கள். பாமக 4, 104, பாஜக 1, 105. ஏன்பா திமுக அதிமுக கூட்டணி அமைத்தால் பாஜக ஆதரவளிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்பார் பாருங்க. என்ன சொல்றாரு? திருச்சி சிவா போன்றவங்கெல்லாம் மத்தியில் அமைச்சராக இருப்பார்கள் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்றார். அப்போ பாஜகவுடன் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்காம, நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைக்காம இந்த ஆட்சி மாற்றம் வரப்போறதில்லை. நாங்கள் ஏற்கனவே பாஜக கிட்ட பேசிட்டோம். இப்போ இருக்கின்ற ஆட்சியை கலைக்க போகிறோம். அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம். மத்திய அரசாங்கமானது ஆதரவளிக்க வேண்டும். ஆளுநர் மூலமாக எங்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும். திமுகவுடைய 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 8 மேலவை உறுப்பினர்களும் பாஜகவுடன் கைகோர்க்கும். எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தா இருக்கட்டும், இல்லை வெளியேறினா வெளியேறட்டும் அப்படின்னு தெளிவான முடிவெடுத்திருக்கின்றார்கள். எப்போதும் சரி, எண்ணிக்கை அப்படியே ஒரு 75% எட்டிவிட்டால் மீதி இருக்கக்கூடிய 25% கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி விடுவார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எப்படின்னு கேட்குறீங்களா? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்த உடனே கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா போய் அதிகாரத்தில் பங்கெடுத்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைந்தால் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் ஆதரவளிக்கலாம். இல்லைன்னு வச்சிங்களேன், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்ற பல எம்எல்ஏக்கள் அங்கிருந்து உடைச்சிக்கிட்டு இங்கே வந்து ஆதரவளிக்கலாம். அதிமுக திமுக 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா வெறும் 18 எம்எல்ஏக்கள் தான் தேவைப்படுது. அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. 75 ஆண்டு காலம் ஆண்ட திமுகவுக்கும் 57 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த அதிமுகவுக்கும் அதெல்லாம் ரொம்பவே வந்து சுலபமான விஷயங்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதை நோக்கி தான் அதிமுக திமுக நடை போட்டு இருக்காங்க. ஸோ 18 பேரை கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி இருக்காது. மத்தியில் திமுக எம்பிக்கள் அமைச்சர் பதவியில் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சும்மா அடித்து தூள் கலப்புறாரு. ஏதோ ஒரு முடிவு திமுக கிட்டி இருக்குது என்பது மட்டும் நல்லா தெரியுது. சரி, இதை நம்ம நிர்மல்குமார்லேருந்து அதுக்கப்புறம் நம்முடைய செங்கோட்டையிலிருந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் எப்படி பார்க்குறாங்க அப்படின் போது, என்னங்க இது, இந்த டிடிவி தினகரன் வந்து அதிமுக திமுக இணைக்கின்ற வேலையில் பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சி தொடங்கிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுக தீய சக்தி என்றெல்லாம் மறந்துவிட்டு 2த்துக்கும் முட்டு கொடுக்கின்றாரு. இதெல்லாம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏதோ ஒரு தமிழகத்தில் பெரிய மாற்றம் வரப்போகுது என்பது நிர்மல்குமாருக்கும் தெரியுது, செங்கோட்டையனுக்கும் தெரியுது. அதனால தான் ஆட்சி மாற்றம் வரும் என்பதை இவங்க உணர்ந்ததுனால தான் இப்போது இந்த கூட்டணிக்கே எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். என்ன சொல்லணும், யார் வேண்டுமானாலும் ஒன்றா சேர்ந்துட்டு போங்க, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை ஒருபோதும் அசைக்க முடியாது, ஆட்சி கலைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டாங்களே. அதுக்கு பதிலாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, ஆட்சி கலைந்தால் 234 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களுக்கு அனுதாப ஓட்டு விழும், எங்கள் தலைவர் களத்தில் இறங்கி நியாயம் கேட்டார்னா நாங்கள் இருக்கிற தொகுதியெல்லாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்களே கண்டி. ஆனால் ஆட்சியெல்லாம் கலையாது, 5 ஆண்டு காலம் நிலையாக இருக்கும். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 120 எம்எல்ஏ பலத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, எப்படி ஆட்சி கலையும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே. ஆட்சியை கலைச்சாங்கன்னு வச்சுங்களேன், 234 நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் கூட அதை தான் சொல்லுது. விஷத்தை விதைக்க வேண்டாம், விஷம பரீட்சை செய்ய வேண்டாம், ஆட்சியை கலைக்க வேண்டாம், அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அதிமுக திமுக ஒன்றா இணைந்தா கூட ஆட்சி கட்டலுக்கு வர முடியாது, ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணுங்க அப்படின்னு வந்து காங்கிரஸ் கூட பேச ஆரம்பிச்சிச்சு. அண்ணாமலை கூட நேற்று வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை அரசியல் கட்சியாக அறிவித்து விட்டு இவங்களுக்கு ஓராண்டு காலம் அவகாசம் தேவை, ஆனால் கொடுப்பாங்களா என்ற ஒரு சந்தேகம் அண்ணாமலைக்கு வந்துடுச்சு. ஏன்னா இப்போ வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் வந்து ஏற்கனவே தேர்தலையே பார்க்காதவங்க வந்திருக்காங்க, தட்டு தடுமாறி தான் மேலே வருவாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு வருட காலம் அவங்களுக்கு வந்து அவகாசம் தரணும், அவங்க தடுமாறுகின்ற போது கைப்பிடித்து தூக்கி விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இணைந்தால் அவருக்கும் எதிர்காலம் இல்லை என்று நினைக்கின்றார் போல் இருக்கிறது. என்னவோ, ஆனால் தவேகாவை ஆதரிக்கிற நம்ம அண்ணாமலை திமுக அதிமுக கடந்த காலத்தில் செய்த நன்மையை அவர் மறந்து விட்டார் போல் இருக்கிறது. ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு அடி போடுகின்றார்கள். உதவிக்கு ஓடி வந்திருக்கிறது பாஜக என்று நினைக்கின்றேன். அதனால தான் மத்தியில் அமைச்சராக இருப்பார்,
நம்முடைய திருச்சி சிவா என்று நம்முடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடித்து சொல்கிறார். ஏற்கனவே இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி மீதே சத்தியம் வச்சார் 6 மாத காலத்தில் ஆட்சி கலையும் என்று. இப்பொழுதும் ஒவ்வொரு மேடை தோறும் அதை தான் சொல்லிட்டு இருக்கின்றார். தொண்டர்களை ஊக்குவிப்பதற்கா எங்கெங்கே பொதுக்கூட்டத்துக்கு தொண்டர்கள் வராங்க, தொண்டர்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்சி பிடித்தா மட்டும்தான் திரும்பி போன தொண்டர்களை நம்ம கட்சி பக்கம் திருப்ப முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ஆட்சியை கழிச்சிடுவாங்க என்று எல்லாரும் சொல்கிறாங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி கலைப்பில் ஈடுபடுது என்பதை புரிந்து கொண்டார். நம்மளுக்கு கிடைத்த ஒரு அமைச்சர் பதவியும் போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டணியில் உரிய மரியாதை தரல, உரிய இடங்கள் தரலை, அதிகாரத்தில் பங்கு தரவே இல்லை. அதனால தான் கூட்டணி விட்டு கூட்டணி கட்சிகள் வெளியேறியது. அது மட்டும் இல்லை, ஏன் தோத்தம் என்று ஆராய்வதை விட கூட்டணி கட்சிகள் ஏன் விலகி சென்றது அப்படின்னு ஆராய வேண்டும் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா கூட்டணி கட்சிகளை கண்ணியமாக நடத்தவே இல்லை. நாங்கள் என்ன அடிமைகளா அப்படின்னு வச்சு செய்கிறாரு. ஆனால் திருவண்ணாமலையில் பேசும்போது திருமாவளவன் சொல்கிறாரு, கலைஞர் நினைவிடத்தை உடைப்போன்னு சொன்னார், பேனாசலையை உடைப்போன்னு சொன்னார் நம்ம சீமான். அவங்களுடனே ஒன்றோடு ஒன்றா உக்காந்துக்கிட்டு அளவலாகிறாங்கப்பா, கட்டி பிடிச்சிக்கிறாங்களப்பா. இன்றைக்கி நம்ம சீமானவர்களை பொது வேட்பாளராக நிறுத்துவோம் என்று அம்பாசமுத்திரத்தில் திமுக அதிமுக முடிவெடுக்கிறாங்கப்பா. அதிமுக முடிவெடுக்கலாம்ப்பா. ஆனால் திமுகவுக்கு எதிராக சீமான் எந்த அளவுக்கு பேசியிருக்கின்றார், ஒன்றாகலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்கின்றாரு. ஸோ மொத்தத்தில் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி கட்டமைக்க போகிறாங்களா? அந்த கூட்டணியை சிதறடிக்க வேண்டும். அவங்களுக்குள்ளே இருந்த முரண்பாடுகளையும், இரண்டாவது திமுக கூட்டணிக்கே மதிப்பளிக்காதுப்பா, அது எங்களை எப்படி நடத்திச்சுன்னு தெரியாதா, அவங்களுடன் போய் கை கோக்க போகிறீங்களா, அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு தமிழக வெற்றி கழகமானது ஒரு புதிய கருத்தியலை உருவாக்குதோ என்ன தெரியல. இத்தனை ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த திருமாவளவன் எங்கள் ஆளை எப்படி கட்சியில் சேர்க்கலாம்? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அன்பானவர், எங்களுக்காக ஆதரவாக பேசியிருக்கின்றார். சமூக நீதி இயக்கம், அதாவது எளிய மக்களை ஒன்று திரட்டி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார். அது வளர வேண்டும் தம்பி, இதில் எங்கள் கட்சியில் சேர்க்க முடியாது, நீ எந்த கட்சியில் வேணாலும் சேர்ந்துக்க அப்படின்னு பனையூர் பாபு திமுகவில் சேர்க்காம தடுத்திருக்கலாம்ல. திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக இருந்தானா, ஸ்டாலினுக்கு எதிராக இருந்தானா, எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தேன், எங்கள் கட்சியால் எப்படி தூக்கலாம், அப்படி தூக்கி தான் திமுக தப்பு பண்ணிடுச்சு. இனிமேல் திமுகவையும் ஸ்டாலினும் வச்சு செய்வேன்னு சொல்லிவிட்டு கண்டபடி விமர்சனம் பண்ண ஆரம்பித்து விட்டார். ஸோ திமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா எங்கள் கட்சி கரைந்த மாதிரி எல்லா கட்சியும் கரைஞ்சிடும், அங்கே போகாதீங்க, சுதந்திரம் கிடையாது, அடிமை போல் நடத்துனாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அட்டாக் பண்ண மூடில் இருக்காரு. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக அமைதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் ஆரம்பத்தில் ஆடினாங்க, இப்போ திருமாவளவன் இப்போது ஆடிக்கிட்டு இருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகமானது திமுகவை அட்டாக் பண்ணுறதுல கூட்டணி கட்சிகளை பயன்படுத்துகிறது. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். தராசு ஷியாம் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிலாம் திமுக அமைக்காதுங்க, இந்த ஆட்சிலாம் கலையாதுங்க, கலைந்தால் தேர்தல் வரும், அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகமானது அபரிமிதமாக வெற்றி பெறும், அந்த முயற்சியெலாம் எடுக்க மாட்டாங்க, தொண்டர்களை ஊக்குவிப்பதற்கு மட்டும்தான் ஆட்சி கழிச்சிடுவோம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. தொண்டர்களை தயாராக இருங்க, நம்ம ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, ஆட்சிலாம் கலைக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த தராசு ஷியாம் அவர்கள் சொல்கிறாரு. அவர் ஒரு 60 ஆண்டு காலமாக அரசியலை பார்த்துட்டே இருக்கிறாராம். எவனா ஒருத்தன் ஆட்சியை கழிச்சிட்டு அடுத்த தேர்தலை எதிர்கொள்வானா? எம்ஜிஆர் ஆட்சியை கழிச்சிட்டு உடனே தேர்தலை எதிர்கொண்டதுனால திமுக என்ன அடி வாங்கிச்சு. அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியை கழிச்சிட்டு மீண்டும் இவங்க பாஜக துணையுடன் ஆட்சி கட்டில் தான் உட்காருவாங்க. அது மட்டும் இல்லை, அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே சொல்கிறாரு, விஜய்க்கு எதிராக களமிறங்க போகின்ற வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வதனால ஆட்சியை கைப்பற்றுவார்கள். ஆனால் இன்னொரு தேர்தலை 5 வருஷத்துக்கு பிறகு தான் நடத்துவாங்க என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 5 வருஷத்துக்கு பிறகு தேர்தல் வருமா என்பதெல்லாம் சந்தேகம்தான். அதுக்கு முன்பாகவே வரும் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சிங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு உதவுறோம் அப்படின்னு பாஜக சொல்லியிருக்குது. அதனால தான் பாஜக கூட்டணியில் திமுக எம்பிக்கள் இணைகின்றார்கள், திமுகவிலிருந்தும் அமைச்சர்கள் உருவாகின்றார்கள். கனிமொழி அவர்கள் கூட மாநிலத்திலும் மத்தியிலும் பகைத்து கொள்ள வேண்டாம் என்பதனால மத்தியில் இணக்கமான சூழ்நிலை வேண்டும், நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவை சந்தித்திருக்கின்றார்களாம். 3 மணி நேரம் ஆலோசனை செய்திருக்கின்றார்களாம். கோலாகல யூடியூப் சேனலில் நம்முடைய டெல்லி கோபாலகிருஷ்ணனா அவர் தான் பார்த்திங்கன்னா பேட்டி அளித்திருக்கின்றார். பார்க்கலாம் ஆட்சி கலைப்புக்கு பாஜக ஓடி உதவுகிறதா, சும்மா அடிச்சு விட்றாங்க என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.